Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This video is sponsored by Eduquest. Eduquestன்றது மொத்த ஆன்லைன் கோர்ஸ் தான். இது என்னன்னு வீடியோ போய் பார்க்கலாம். Okay friends. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி 1/2 kg சிக்கன் எடுத்துருந்து நான் செய்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு ஆனியன், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை ஆயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அந்த லீஃப் இருக்குள்ள ஒன்று அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வரைக்கும் நல்லா இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டணும். ஆனியன் நல்லா செவந்து வரும்ல, அந்தளவுக்கு எப்படின்னா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஒரு ஃபியூ மினிட்ஸில் தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து அது நல்லா அந்த பேனில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கனை வந்து இது பண்ணால் தான் அதில் உள்ள வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் போடாமல் அது பேனில் போட்டு ஆட் பண்ணாமல் போட்டோன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சிக்கன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. தேங்காய் ஆட் பண்ணும்போது இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா ஓகே தான். தேங்காய் லேட்டாக ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலையே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அழகுக்காக இதில் வந்து டிசைனுக்காக போடலாம், இல்லை நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அதனால் கொரியாண்டர் லீவ்ஸு, கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.